ஆவியானவர் அதிகம் உணர்த்துறார். நான் உனக்காக வாழ்த்தேன், நீ எனக்காக நிற்பியா? அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தர் இந்த ராத்திரி உன்னை பார்த்து கேட்கிறா. நான் உன்னை பல முறை மன்னிச்சது காரணம் நான் உனக்காக. கர்த்தர் என்ன கேட்கிற, நீ எனக்காக நிற்பியா? நீ எனக்காக நிற்பியா? நீ ஆராதிக்கிறது அவருடைய கவனத்தை ஈர்க்கும். ஆனா அதை விட அவர் எதை ரொம்ப எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீ கிறிஸ்துவின் பரிமள தைலமாய், நீ கிறிஸ்துவின் நற்கந்தமாய் தேசத்திலே வாழும்படி கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? இந்த அர்ப்பணிப்பு உண்மையா இருந்தால் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உங்களை விட்டு அவர் பார்வை திரும்பவே திரும்பாது. அதிகம் உங்களை பாப்பா, உங்களுக்காக பேசுவார், உங்களுக்காக அவர் எல்லாத்தையும் செய்து முடிப்பார். அவர் சொல்லுவார், நீ சமாதானத்தோட போ, நீ சமாதானத்தோட போ, நீ சமாதானத்தோட போ, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் செய்து முடிப்பேன். எத்தனை பேர் அர்ப்பணிக்க போற? இது உங்க நேரம். ஒரு சில நிமிடங்கள் அப்படியே நீங்க பர்சனலா தான் ஜெபிக்க போறீங்க. நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களோட அநேக காரியங்களை இடைப்படுவார். இந்த அன்பை அறிந்து ஆமா, ஒருவேளை இந்த பாதத்தில் இருக்கிற அனுபவம் இன்னைக்கு உங்க லைஃப்ல இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சாரியப்பா, அதிக இரக்கம் பெற்றவனப்பா, நான் அதிக அன்பை பெற்றவனப்பானா, அதிக மன்னிப்படைந்தவனப்பானா. ஹல்லேலூயா. கேளுங்க. ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்கு இருதயம் திறந்து நீங்க சத்தம் போட்டு ஜெபிக்கணும்னு கூட நான் சொல்லல. ஆனா வந்து ஜெபிக்காம மட்டும் இருந்துராதீங்க. அர்ப்பணித்து முழங்கால் போட்டிருக்கிற எழும்பி நிற்கிற அன்பு உள்ளங்களே, ஆமா, எல்லார கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் ஆமா, கர்த்தர் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான், நான் உனக்காக எல்லாம் செஞ்சுட்டேன், இன்னி விளங்க பண்ண வேண்டியதாட்டு எதுவுமே இல்லை, நான் விளங்க பண்ணி விட்டேன். ஆனா நீ எனக்காக விளங்க பண்ண மாட்டியா? ஆமா, என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்காகங்கிறத விளங்க பண்ண மாட்டாயோ? நீ கிறிஸ்துவுக்காக தான் நிற்கிறாய் என்பதை தேசத்தில் விளங்க பண்ண மாட்டாயா? மற்ற ஜனங்கள் பார்த்து சொல்ல மாட்டாங்களா, இவன் கிறிஸ்துவுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார் என்று, இவர்கள் கிறிஸ்துவிற்காக தான் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று, இவர்கள் கிறிஸ்துவுக்காக தான் தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அதனால தான் பல காரியங்களை சகிக்கிறார்கள், அதனால தான் பல காரியங்களை ஆமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், இவன் கிறிஸ்துவுக்காக. அப்படிப்பட்ட உள்ளமே, தைரியமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், கர்த்தர் எந்த சூழ்நிலை திக்கற்றவனாகிறேன், கர்த்தர் எந்த உன்னை திக்கற்றவனாய் விடமாட்டார். நீ நிற்கிற ஆழத்துல யாரும் உன் கூட இருக்காட்டாலும் கர்த்தர் உன் கூட நிற்பார். நீ போடுகிற வலையில அவர் உனக்காய் உதவி செய்வார். நீ கிறிஸ்துவுக்காக இந்த வார்த்தை பேசப்படும் போது சில உள்ளத்தை பார்த்து கர்த்தர் கேட்கிற கேள்வி, நீ எனக்காக ஊழியம் செய்வியா? நீ எனக்காக புறப்படுவாயோ? கர்த்தருக்காய் நான் உனக்காக பிதாவின் மடியிலிருந்து புறப்பட்டு வந்தேன்ல, நீ எனக்காக தேசத்துல ஜனத்தின் நடுவில் புறப்படுவாயான்னு ஒரு கூக்குரல் கர்த்தர் கூப்பிடுறார். யாரை அனுப்புவேன், யார் போவார் நமது காரியமா? யாரை அனுப்புவேன், யார் போவார் எனது காரியமா? ஏசாயா காதில் கேட்ட அதே சத்தம், ஏசாயா காதில் கேட்ட அதே சத்தம் இப்பொழுது சில காதில் கேட்கப்படுகிறது. ஆமே, சில காதுகள் அந்த சத்தம் கேட்கப்படுகிறது. ஆமே, என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? ஆமே, நீ நேசிக்கிறேனா செய். பேதுருட்ட அதுதான் சொன்ன, நீ நேசிக்கிறேனா நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக, நீ நேசிக்கிறேனா நீ இந்த ஊழியத்தை செய்வாயாக. நேசிக்கிறதுனால கேட்கிறார், நேசிக்கிறதுனால இந்த சத்தம் உன் காதில் மறுபடியும் வருகிறது. பல முறை வந்த சத்தத்தை நீ தட்டிட்ட, ஆனா இந்த ராத்திரி அந்த நேச திரும்ப உன்னை தட்டி கேட்குது. ஆமென். யார் போவார் எனது காரியமாய்? யார் போவார் எனது காரியமாய்? ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற உள்ளமே, இருக்கிற இடத்துல இந்த சத்தம் உங்களை தொடுமானால், இந்த சத்தம் உங்களை தட்டுதானால், அர்ப்பணித்து விட்டு கொடுங்கள்.
நீ கர்த்தருக்கு தேவை. நீ கிறிஸ்துவுக்காய் நிற்க வேண்டியது அவசியம். நீ கிறிஸ்துவுக்காய் நிற்க வேண்டியது அவசியம். ஆமென். உன் குடும்பத்தில் கர்த்தர் உன்னை விசேஷித்த பாத்திரமாய் உருவாக்கி பிறப்பிக்க பண்ணியிருக்கிறார். உருவாக்கி பிறப்பிக்க பண்ணிக்கிறார். நீ அதிசயமாய் பிரமிக்கத்தக்கதாய் உருவாக்கப்பட்ட பாத்திரம். உன் வாழ்க்கையில தான் பல பிரச்சனை சந்திச்ச, உன் வாழ்க்கையில தான் பல போராட்டத்தை சந்திச்ச காரணம் நீ ஆரோனை போல அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ மோசேயை போல அழைக்கப்பட்டவன். உன்மேல் தேவ திட்டம் இருக்கிறது, உன்மேல் தேவ தரிசனம் இருக்கிறது. உன்னை கொண்டு ஜனத்தை மீட்க கர்த்தர் விரும்புகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் ஜனத்தை மீட்க விரும்புகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் உன் சொந்தத்தை மீட்க விரும்புகிறார். உன்னை கொண்டு உன் குடும்பத்தை மீட்க விரும்புகிறார். இனியும் காலத்தை தாமதிக்காதே. புறப்படு கர்த்தருக்காய், எழும்பிரு கர்த்தருக்காய், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வருகிறது. எத்தனை பேர் இந்த ராத்திரி சொல்ல முடியாப்பா, வேற யாரையும் இனி தேடாதீங்க, நான் இருக்கிறேன்ப்பா. என்னை விட்டுட்டு வேற யாரையும் விட்டு தேடாதீங்க, நான் இருக்கிறேன்ப்பா, நான் போறேன்ப்பா, நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. எத்தனை பிள்ளைகள் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறார். நான் போகிறேன், நான் புறப்படுகிறேன், நான் கர்த்தருக்காக எழும்புகிறேன். அர்ப்பணிக்கிற உள்ளங்க. ஆமா, இந்த சத்தத்தை கர்த்தர் என் காதுல தான் கேட்க வைக்கிறார். நான் கர்த்தருக்காக எழும்புறேன், நான் கர்த்தருக்காக எழும்புறேன். இந்த 2026 உனக்கு ஜீவனை தந்தது இதற்குதான். இந்த 2026 உனக்கு ஜீவனை தந்தது இதற்குதான். அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, சில காரியத்தை உனக்கு தடுத்ததுக்கு ரீசனே இது அல்ல உன் பாதை. தேவன் அழைத்த அழைப்பு தான் உன் பாதை. கர்த்தருக்காய் வாழுகிற ஒரு அர்ப்பணிப்பு, அப்படிப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். ஆமென். எல்லாரும் அல்ல, எல்லாரும் அல்ல. இந்த வார்த்தை நன்றா ஏசாயா காதுல கேட்ட அதே சத்தம். யாரை அனுப்புவேன்? யார் போவா? ஆண்டவரே, யாரையும் கேட்காதீங்கப்பா. எழும்பி போ அப்படி சொல்லுங்கப்பா. என்ன, நான் இருக்கிறேன்ப்பா. அந்த அன்பிற்கு என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க, இந்த சத்தம் கர்த்தர் என்கிட்ட தான் பேசுறான்னு சொல்றவங்க, வெட்கப்படாம உங்க வலது கரத்தை உயர்த்தி, அப்படிப்பட்டவர்கள் முடிந்தால் முன்பாக வந்து முழங்காற்பட முடிந்தால் நான் அவர்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த அர்ப்பணிப்பு உள்ளவர்கள் மாத்திரம், எல்லாரும் அல்ல. கர்த்தர் இந்த ராத்திரியில ஒரு அறைக்கூவல், ஒரு அறைக்கூவல், அப்படி ஒரு அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, நான் இருக்கிறேன்ப்பா, என்னை விட்டுட்டு இன்னொருத்தர்கள் தேடிடாதீங்க ஆண்டவரே. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். என் மேல அன்பு வச்சிருக்கிறேன். பேசுங்க, பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் இருக்கிறேன் ஆண்டவரே. அதிகம் இரக்க பெற்ற நான் இருக்கிறேன்ப்பா, அதிக தயவு பெற்ற நான் இருக்கிறேன்ப்பா, அதிக தயவு பெற்ற நான் இருக்கிறேன்ப்பா, அதிக அன்பை பெற்ற நான் இருக்கிறேன்ப்பா, அதிக மன்னிப்பை பெற்ற நான் இருக்கிறேன்ப்பா. ஜெபிங்க, 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 ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. கர்த்தர் பயன்படுத்தும் காலம் வரப்போகிறார். கர்த்தருனை பயன்படுத்துகிற காலம் வரப்போகிறது. கர்த்தருனை பயன்படுத்தும் காலம் வரப்போகிறது. நீ அவர் கரத்தில் கருவி, நீ அவர் கரத்தின் கருவி, நீ அவர் கரத்தின் கருவி. உன் மேல ஒரு புது அபிஷேகத்தை இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தர் ஊட்ட போகிறார். ஒரு புது கிருபை, ஒரு புது அபிஷேகம், ஒரு ஊழிய அழைப்பின் அபிஷேகம், ஒரு அதிகார அபிஷேகம், ஒரு ஆளுகையின் அபிஷேகம், ஒரு ஆளுகையின் அபிஷேகம். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஆமென். கர்த்தர் உங்கள் மேல் வைத்த நேசத்தின் வெளிப்பாடு இது, நேசத்தின் வெளிப்பாடு இது. இது தட்டிராத. நீ புறப்படு கர்த்தருக்காய், கர்த்தருக்காய் எழும்பு, கர்த்தருக்காய் நில்லு, கர்த்தருக்காய் வாழு. உன் நிமித்தம் ஒரு கூட்டம் கர்த்தர் பக்கம் திரும்பும். உன் நிமித்தம் ஒரு கூட்டம் கர்த்தர் பக்கம் திரும்பும். உன் நிமித்தம் ஒரு கூட்டம். விடுங்க, விட்டு
விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, தேவ கரத்துல விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஒரு கிருபை, கிருபை, கிருபை. அப்ப நான் இருக்கிறேன். இதை சொல்லும் போதே, இதை சொல்லும் போதே ஒரு தேவ கிருபை உங்கள் மேல், ஒரு தேவ அபிஷேகம் உங்கள் மேல். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற உள்ளமே, கர்த்தர் உன்னோடு இடைபடுவாராடா. இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு 2 கரங்களை உயர்த்தி நான் இருக்கிறேன் சொல்லி அர்ப்பணியுங்கள். இது ஒரு கிருபை உங்கள் மேல் இறங்கி வருகிறது, ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. நீ நிற்கிற இடத்துல கர்த்தர் உன்னை சாட்சியாக Ribala kada ribana shantala rabala gada ribala bara bala bo shantala rabo ligara bala bara bo shabara bala 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 ligara bala bara bala bo shabara bala bala ligara bala gada ribala bo shantala abhishekam abhishekam ஒரு வல்லமையான அபிஷேகம், ஒரு வல்லமையான அபிஷேகம் இறங்கி வருவதாக. akada rakada la rigada rabana handala rigada rigara balagara balabo shandala rabala baraba rigara balagada riadara புறப்படு கர்த்தருக்கா, எழும்பி பிரகாசி கர்த்தருக்கா. உன்னை கொண்டு கர்த்தர் அநேக சத்துருக்களை முறியடித்து ஜனத்தை தம் பக்கம் திருத்த போகிறார். தம் பக்கம் திருப்ப போ. நீ அவர் கரத்தில் பயன்படும் பாத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. உங்க குடும்பத்துல மற்ற எல்லாரையும் கர்த்தர் உருவாக்கினதற்கும் உங்களை உருவாக்கினதற்கு வித்தியாசம் இருக்குது. மற்றவர்களை உருவாக்கினதற்கும் உங்களை உருவாக்கினதற்கு வித்தியாசம். இதுதான் அடையாளம். உன் குடும்பத்துல மற்றவங்களை போல நான் உன்னை வைக்கல. காரணம் உண்மையில் இருக்கிற அழைப்பு வேற, உன் மேல இருக்கிற கிருபை வேற, உன் மேல இருக்கிற அபிஷேகம் வேற. கர்த்தர் உன்னை பயன்படுத்த திட்டம் வைத்திருக்கிறார். ரிபானா பஷகத ரபலகத ரிபானா ஹந்தல ரகபா ரிகரபல பஷியாதரா. நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தங்களா, கிறிஸ்துவின் நற்கந்தங்களா, கிறிஸ்துவின் நற்கந்தங்களா எழும்புகிறோம். லப்ரா மஷகதல ரிபானா கத. அப்பா நான் இருக்கிறேன், நான் இருக்கிறப்பா, நான் இருக்கிறப்பா, நான் இருக்கிறப்பா, நான் இருக்கிறப்பா, நான் இருக்கிறப்பா. என்னை பயன்படுத்து, என்னை பயன்படுத்து. ஆமே. அர்ப்பணிக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ல நிக்கிறவங்க ஒரே ஒரு விசை 2 கரங்களை உயர்த்து. ஒரு 2 நிமிஷம் அந்த பிரசன்னத்துல சொல்லுங்க, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவர். நான் அவைலபிளா இருக்கேன் ஆண்டவரே. எண்ணத்தெல்லாம் நான் இந்த இடத்துல ஒதுக்குறேன்ப்பா. உம்முடைய விருப்பம் என்னில் நிறைவேறட்டும், உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்துல தைரியமா சொல்றேன், உங்களை கொண்டு ஒரு கூட்டத்தை கர்த்தர் திருப்ப போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு கூட்டத்தை திருப்ப போகிறார். ஜீசஸ், ஜீசஸ். நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் அபிஷேகத்தோடு இதோ ஒரு கிருபை, கிருபை. ஷரபல பர பல பல சந்தர பல பர பல பல லிபர பல பர பல பல ஷபர பல 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 பௌதர ரிகர பல கதரி பல பல சந்தர பல 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 பௌதர பல ரிகர பல கதர மன சந்தல ரிகதர பல ரேகே ஹந்த ரிகா ஷதரலரோ ரிகர பல கதரி பல பல ஷகதரி பன கதலரே லிகர பல கதரி அர பல 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 ஷதரா. அதிகமாய் உம்மை நேசிப்பே, அதிகமாய் இரக்கம் பெற்றே, அதிகமாய் உம்மை நேசிப்பே, அதிகமா அதிகமா அதிகமா. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ பின்தொடர்வேன் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, எஸ் லார்ட்.
இருக்கிறது. இது மறுவிலே. இப்ப சொல்லுங்க, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ மகிமை நீரே எல்லாம். நீங்க மட்டும் பாருங்க பார்க்கலாம். அர்ப்பணித்த உள்ளங்கள் மட்டும் சத்தமாக உயர்வோ தாழ்வோ, உயர்வோ மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம். உயர்வோ தாழ்வோ, உயர்வோ. ஆமென், ஆமென். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா முழு பலத்தோட அபிஷேகத்தோட இங்கிருந்து புறப்படு. உனக்கு இருக்கிற பலத்தோட புறப்படு. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். Thank you, அப்பா. கிறிஸ்து எனக்காக. இனியுள்ள நாட்கள் நான் கிறிஸ்துவுக்காக. ஆண்டவரே, எங்களை முழுமையா அர்ப்பணிக்கிறோம். எங்க மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு பெரியது. அந்த அன்பிற்கு கனப்படுத்தும் விதமாய் ஆண்டவர் நாங்கள் உமக்காக வாழ அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, உம்முடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு தங்களை உமக்கென்று அர்ப்பணித்து ஆண்டவர் முன்பாக வந்து சமூகத்திலே விழுந்திருக்கிற உடைய பிள்ளைகளை கத்தர் கரம் பிடிப்பதாக. நீர் எப்படி பயன்படுத்த சித்த வைத்திருக்கிறோம், கத்தர் பயன்படுத்துங்க. இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களும் இனியுள்ள நாட்கள் ஆண்டவருடைய பாவத்தை அல்ல, பரிமள தைலத்தை, அந்த வாசனையை கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் தேசத்திலே காணப்பட கத்தர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரை பலப்படுத்தி ஆராதனை முழுவதும் கத்தர் பொறுப்படுத்தி நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே.